We have been in Canada for 30 years, never heard about $30 an hour. ஓகே, இது என்ன விஷயம்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு சொன்னால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் நான் சொல்லியிருந்தேன், அமேசான் ஃப்ளெக்ஸ் நீங்கள் சேவிங்னு சொன்னால் ஒரு ஹவருக்கு $25 $30 கனடாவில் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் இந்த அண்ணன் வந்து சொல்லியிருக்கிறாரு, கனடாவில் ஒரு 30 வருஷமாக இருக்கிறான், $30 an ஹவரெல்லாம் ஏர்ன் பண்ணுறதெல்லாம் அவர் அப்படி வந்து கண்டது இல்லையா அந்த மாதிரி சொல்லியிருக்கார். அதாவது இந்த மாதிரி ஜிக் ஒர்க்குகள் செஞ்சு உழைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கார். அது எப்படி ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நான் போட்ட உடனே உருட்டுங்க, நல்லா உருட்டுங்கன்னு சொல்லி போட்டேன். அதுக்கு நான் ஈனோ வாங்கி குடிங்கன்னு சொல்லி நான் போட்டேன். அதுக்கு தான் அவர் இந்த கமெண்ட்டை போட்டிருந்தார். பட் நான் அமேசான் ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்து இன்றைக்கு முதலாவது ஷிஃப்ட்டை செஞ்ச ஒரு நபர் அவருக்கு $33.33 ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. அதோட ப்ரூஃப் தான் காட்டுப்போகிறேன் உங்களுக்கு. எஸ், $33 per hour. ஓகே, டிக்டாக்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் டாலர் சிம்பிள் பேமெண்ட் அந்த விஷயமெல்லாம் காட்டல. அதனால தான் டாலர் சிம்பிளை நான் ஐஃபோன் அந்த இதை வச்சு என்ன க்ளீனிங்கை வச்சு மறைச்சிருக்கேன். அதான் இப்படி காட்டுது. இதோட ரியல் ஸ்க்ரீன்ஷாட் ப்ரூஃபை நான் HBO கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போடுறேன், போய் வேணுன்னா பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இது எனக்கு அவர் அனுப்பின மெசேஜ். ப்ரோ, மை ஃபஸ்ட் ஏர்னிங் 3 ஹவர்ஸில் முடிச்சிருக்கிறாரு. எவ்வளோன்னு சொன்னால் $100 ஏர்ன் பண்ணிக்கிறாரு ஜஸ்ட் 3 ஹவர்ஸில். ஆனால் இவர் ப்ளாக் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அந்த வீடியோ செய்கிற டைம் ஆகஸ்ட் 1 ஃப்ரைடே 5:45 PM 9:15 PM. இட் மீன்ஸ் 3.5 ஹவர் ப்ளாக். அதுக்கு பேமெண்ட் $100, அதாவது 3.5 ஹவருக்கு $100 சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு $27 அப்படி தான் அப்போ அவருக்கு வரும். ஆனால் அவர் இதை ஃபர்ஸ்ட் டேவே 3 ஹவரில் முடிச்சிருக்கிறாரு. இட் மீன்ஸ் 100 பிரிச்சா $33.33 per hour. 30 வருஷமாக நீங்கள் இந்த விஷயம் தெரியாமல் கனடாவில் இருந்தது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு புது விஷயம் ஒன்று வரக்குள்ள அது என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு ஆராய்ஞ்சி பார்க்காம எடுத்த உடனே ஒரு முடிவுக்கு வந்து டிஃபென்ஸ் மூடுக்கு போகிறது என்ன விதத்தில் நியாயம்? நீங்களே ஒரு சொல்லுங்கள். ஓகே, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்கள். நீங்கள் அமேசான் ஃப்ளெக்ஸ் செஞ்சில்லை. ஓகே, ஒரு ஆள் செய்கிற ஒரு ஆள் இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் முதலாவது நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து அது உங்களுக்கு நடக்கலைன்னு சொன்னால் வந்து நீங்கள் கமெண்ட் போடுங்க, அதை டிஃபெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் செய்யவே இல்லை, நான் கனடாவில் 30 வருஷமாக இருக்கேன், இப்படி ஒன்று நான் கேட்டதில்லைன்னு சொன்னால் நீங்கள் கேட்காததுக்கு நான் பலியாக எழுமா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மற்றாக்கள் நீங்களும் இதே மாதிரி டிஃபென்ஸ் மூடில் தான் இருந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்க போகிறீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்குள்ளே ஏர்ன் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி முடிவெடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ காலத்து இருக்குன்னு சொல்லி இப்போ ஊபர் டோர்டேஷன்லாம் ஆரம்பத்தில் வரக்குள்ள அதோட ஆப்பர்ச்சுனிட்டி ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் இதே மாதிரி தான் அவருக்கு 30 25 அப்படி இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் உள்ளுக்கு வர இது எல்லாமே சப்ளை அண்ட் டிமாண்ட் தான். நிறைய பேர் உள்ளுக்கு வர என்ன நடந்தீங்கன்னு சொன்னால் இப்போ அவர்லி மினிமம் வெயிட் மேக் பண்ணுறதே பெரிய விஷயமா போயிட்டுருக்குது. அதுலாம் இப்போ கூட அமேசான் ஃப்ளெக்ஸில் இது இந்த அளவுக்கு டிமாண்டாக இருக்கிறதுக்குரிய காரணம் என்னென்னு சொன்னால், அமேசான் ஃப்ளெக்ஸுக்குள்ளே ஈஸியாக யாராலையுமே உள்ளுக்கு வர முடியாது. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஆக்களை தான் அனுப்பாங்க. மற்றவங்கலாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷமாகலாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்களே எனக்கு தெரியும். அதனால தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கூட இப்படி ஏர்ன் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஓகே, இதை நீங்கள் பார்ட் டைமாகவும் செய்யலாம், ஃபுல் டைமாகவும் செய்யலாம். ஓகே, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்குள்ள அதை யூட்டிலைஸ் பண்ணுறவன் தான் புத்திசாலி. ஸோ நீங்கள் என்ன டிஃபென்ஸ் மூடில் இருந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்க போகிறீங்களா, அப்படி இல்லாட்டி ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகிறீங்களான்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஸோ அந்த அமேசான் ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் தெரியாதவர்களுக்கு அமேசான் ஃப்ளெக்ஸுங்கிறது அமேசான்ட டெலிவரியை நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள்ட்ட ஒரு கார் ஒன்று இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ராக்டராக ஒரு 20 30 40 பாசங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் பிளாக் கொண்டு நான் இந்த உதாரணத்துக்கு காட்ட மாதிரி தருவாங்க. அதில் போய் நீங்கள் டெலிவரி பண்ணி போட்டு அந்த பேமெண்ட் எடுக்கலாம். வீக்லி 2 தடவை பே பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் இதுக்கு உள்ளுக்கு வரணும்னு சொன்னால் பெரிய வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. நிறைய பேர் 4-5 வருஷமாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஆனால் என் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ட்ரிக்ஸ் ஒன் மூலமாக அமேசான் ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்காரு. அவர் அப்படி ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறது 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ், மேக்ஸிமம் சில நேரம் 3 வீக்ஸ் ஆகலாம். என்னென்னு சொன்னால் உங்களோட சைடில் பேக்ரவுண்டில் ஏதாவது பிரச்சனை அப்படி இல்லாட்டி டிரைவிங் ரெக்கார்டில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு டிலே ஆகலாம். ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வீக்ஸுக்குள்ளேயே நிறைய பேருக்கு ஆக்டிவ் ஆகுது அவர் செய்யக்குள்ள. ஸோ உங்களுக்கு அமேசான் ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள். நான் எங்களோட ஃப்ரெண்டை உங்களுக்கு கனெக்ட் பண்ணி விட்றேன். ஸோ அவர் உங்களுக்கு அமேசான் ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி தருவார். ஸோ என்னை கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ், அதாவது இந்த அமேசான் ஃப்ளெக்ஸ் அக்கௌண்ட் இந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்குரிய மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமுக்கு இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸை நான்
தாரன். அண்ட் லாஸ்ட் திங், அந்த அண்ணனுக்கு சாரி, நான் ஏதாவது உங்களோட மனசை புண்படுத்துகிற மாதிரி கதைச்சிருப்பேன்னு சொன்னால் என்ன உங்களோட பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு கொள்ளுங்கள். பை.